ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் ஆண்டார் கோயில் என்ற இடத்துல இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சொர்ணபுரீஸ்வராகவும் தாயார் சொர்ணாம்பிகாவும் சிவசேகரியாகவும் காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் வன்னி, தீர்த்தம் திரிசூல கங்கை தீர்த்தம், காவிரி தென்கரை தகதை 97வது தலம், தேவார பாடல் பெற்ற 274 தலங்கள், இது 160 தலம் சொல்லப்படுது. ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 11, 12, 13 ஆகிய தேதியில் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி மூலஸ்தானத்தில் விழுந்து சூரிய ஒளி செஞ்சு இறைவனை வணங்கிட்டு போகுது, மிக சிறப்பு. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியை அருள்பாலிக்கிறாரு. காசிப முனிவர் வழிபாடு செய்த தலம். இப்போ இந்த ஆலயத்துக்கு தலைவராக என்ன சொல்றாக்கா, முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூரில் தியாகராஜ் கோயில் கட்டி கொண்ட காலம் அது. அப்போ கண்ட தேவர் மந்திரியா இருக்கார். யார்கிட்ட? முசுகுந்த சக்கரவர்த்தி மந்திரியா இருக்காரு. அவருக்கு திருவாரூர்ல ஒரு கோயில் கட்டுவதற்கு ஆசை. மலை அடிவாரத்துல இருந்து கல்லு கொண்டு வந்து போறாரு. போயிட்டோடனே இருட்டுது. இருட்டோடனே இவர் சிவதரிசனம் செய்யாம எப்பவுமே சாப்பிடும் போல உணவு அருந்த மாட்டார். ஆகையால் என்ன பண்ற, சாலையோரம் படுத்துறாரு. அப்போ சிவன் பெருமான் என்ன பண்றாரு, அவர் கனவுல தோன்றி, நான் நீ என்ன எங்க போதான் தேடுற, நான் வன்னி மர காட்டுக்குள்ள தான் இருக்கிறேன் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த மந்திரி எழுந்து பார்த்து பக்கத்தில் சென்று பார்க்கும்போது அங்கே ஒரு சுயம்புலிங்கம் இருக்குது. அதை பார்த்துட்டு மிகுந்த ஆச்சரியப்படுறாரு. சிவபெருமான் கனவுல சொல்லிட்டு போய் அங்கே சிவலிங்கம் இருக்குது. அப்போது அங்கேயே ஒரு கோவிலை கட்ட முற்படுறாரு. முற்படும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து திருவாரூருக்கு தியாகராஜ கோயில் கட்டுறதுக்கு கல் சென்று கொண்டு இருக்குது. அப்போது வண்டிக்கு ஒரு கல் வீதமும் மூட்டைக்கு ஒரு கரண்டி சுண்ணாம்பு முறுக்கொண்டு எடுத்து ஒரு கரண்டின் அளவு வீதம் எடுத்து இந்த கோவிலை கட்டுறாரு. கட்டி அழகாக சிறப்பாக பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு இந்த கோயிலை தன்னுடைய அரசர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்படும் போது தன்னை மந்திரி என்ன பண்ணுறாரு, சென்று அரசர் சொல்கிறார், தான் ஒரு கோவிலை கட்டியிருக்கிறேன், அந்த கோயிலை பார்க்கணும்னு சொல்கிறார். பார்க்கணும்னு சொல்லி சொல்லும்போது அரசர் வரேன்னு சொல்கிறாரு, வரல. மறுபடியும் சொல்கிறாரு, வரேன்னு சொல்கிற வரல. ஒரு நாள் சரி மந்திரி இவ்வளோ சொல்கிறாரு, அந்த கோயில் நடதான் இருக்குது, சென்று பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு வர்றாரு. கோயிலுக்கு பார்த்தோன்னா அந்த கோயில் அவர் ரொம்ப பிடிச்சி போகுது. முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மந்திரிக்காரு, மந்திரியார், நீங்கள் இந்த கோயிலுக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த பணத்தையும் அதுக்கு அது செஞ்சு தர்மத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த மந்திரி என்ன சொல்கிறாரு, தன்னுடைய உயிரை விட்டாலும் விடுங்க, இந்த கோயிலை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போது முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மிக கோபம் வருது. இந்த கோயிலை கட்டுறதுக்கான பொருள் இங்கே எடுத்தேன், நான் இந்த பகுதியை ஆள்றேன், அப்போ என்கிட்ட திருட்டு திருட்டு பொருளால் நீ கோயில் கட்டுருக்கிறியா, அதனால் உன் தலையை துண்டிக்கப்படும் சொல்கிறார். அப்போ மந்திரி அதுக்கும் கலங்காமல் என்ன பண்ணுறாரு, தன் உயிரே போனாலும் தன் தலை துண்டுபட்டு போனாலும் நான் இந்த கோயிலை யாருக்கும் தரமாட்டேன், தர்மத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். இதனால் வெகுண்ட கோபம் முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, அந்த கோயில் வாசல் முன்னே இந்த மந்திரி நிற்க வைக்கிறாரு. தன்னுடைய படைவர்களை கூப்பிட்டு வாள் எடுத்து அவர் தலையை வெட்டுறாங்க. தலை கீழே துண்டாக விழுந்த உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி திடீர்னு ஒரு இதாக, அஜிஜோ நம்ம தவறு செய்யிட்டோமே, இவர் மிகப்பெரிய சிவபக்தன், நம்ம தான் தவறு செஞ்சுட்டான்னு சொல்லி வருந்துறாரு. வருந்தும்போது சிவபெருமான் அவர் இதில் தோன்றுறாரு. தோன்றி, நீங்கள் 2 பேருமே சிவபக்தியில் சிறந்தவங்க தான், உங்களுக்குள்ளே இந்த போட்டி இருக்கக்கூடாது சொல்லிட்டு, இது எல்லாமே எல்லாம் சிவனவர்கள் சிவ நாடகம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வெட்டுப்பட்ட தலை ஒன்றாக்கி மந்திரிக்கு உயிர் கொடுக்குறாரு. அப்படி மந்திரிக்கு உயிர் கொடுத்து ஒரு நாட்டில் அரசனும் மந்திரி கணவன் மனைவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடறாரு. அதனால் இந்த ஆலயம் தான் இந்த ஆண்டார் கோயில். ஆண்டார்னா அரசருக்கு அறிவுரை சொல்லி, அரசருக்கும் மந்திரிக்கு அறிவுரை சொல்லி மந்திரிக்கு மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்த தலம் இந்த தலம் ஆண்டார் கோயில். அவ்வளோ சிறப்பு பெற்ற தலம் தான் இந்த தலம் சொல்லப்படுது. இங்கே இறைவன் சுயம்பு மூர்த்தியை அருள் படைப்பது மிக மிக சிறப்பு. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிட்டு திருவாரூர் சென்று ஆண்டார் கோயில் இருக்க சொர்ணபுரீஸ்வரையும் சொர்ணாம்பிகை சிவசேகரையும் வணங்கி
இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.